வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அட்டகாச குடும்பம் சேனல். என்னடா பிள்ளைய மடியில் வச்சுட்டு பேசுகிறேன் நினைக்காதீங்க. அது தூங்குது, அங்கே போட்டாலும் எந்திரிச்சு வந்துடுது. நான் என் கூடயே இருக்கணுங்குது. இன்றைக்கி ஆடி 18 வேறு, அதனால் வேலை பார்த்துக்கிட்டே தான் பேசுகிறேன். இது ஒரு முக்கியமான வீடியோங்க. யூடியூப்பில் லைவ் போட்டால் இனிமேல் உங்கள் சேனல் முடக்கப்படுமா? இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கை பற்றிலாம் எனக்கு தெரியாது. இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அடித்த மணி கவர்மெண்ட்டுக்கு கேட்டுச்சோ இல்லையோ, யூடியூப்புக்கு கேட்டுச்சோ இல்லையோ, தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு கேட்டுருச்சுங்க. ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். மெம்பர்ஷிப் லைவால் யூடியூப்பில் வந்து நிறைய பேரோட வாழ்க்கை சீரழியுது அப்படின்னு சொல்லி நான் அப்புறம் கட்டிக்கிறலாம் பேசுவோம். முக்கியமான விஷயம். தமிழ்நாடு இளைஞர்களுடைய வாழ்க்கை, ஆண்களுடைய வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாகுது. முக்கியமாக இதில் குடும்பத்து பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட அந்த வீடியோ வந்து ஒரு 25,000 பேர் பார்த்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வியூஸ் போகணுன்னு நான் வேண்டிக்கிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடியோ வந்து மெம்பர்ஷிப் லைவ் போட்டு நிறைய சீரழிக்கிறாங்க. தமிழ்நாட்டு இளைஞர்களையும் சின்ன பையக முதற்கொண்டு அதில் போய் காசு போட்டு ரொம்ப ஏமாந்து போகிறாங்க அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அவங்களால ஆண்கள் மட்டும் பாதிக்கப்படலை, அது மூலியமாக நல்ல குடும்பத்து பெண்களுமே பாதிக்கப்படுறாங்க. அதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிடுவாங்க. யூடியூப்பில் நிறைய நல்லதுகள் எப்படி வருதோ அதே மாதிரி கெட்டதுகளுமே சீக்கிரம் வந்துடுது. அவங்கள பார்த்து இன்னும் நல்ல குடும்பத்து பெண்கள் கூட இந்த மாதிரி லைவ் போட்டால் இப்போ நம்மளும் மாதம் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கலாமான்ட்டு வர்றாங்க. இது வந்து இன்னைக்கு நான் சொல்லலைங்க, நேற்று நியூஸில் வந்துருக்கு. ஒரு சில பேர் சொல்ல பயப்படலாம். நமக்கு என்ன பயம், நம்ம யார் பேரையும் சொல்ல போகிறோம். மெம்பர்ஷிப் லைவ் போடுறவங்களுடைய நிறைய பேருடைய வைரலான சேனல் அப்படின்னு சொல்லி கொள்ளக்கூடிய ஆபாச சேனல்களில் ஒரு சிலருடைய புகைப்படங்களை வந்து நியூஸ் சேனலில் வந்து போட்டிருக்காங்க. அந்த மெம்பர்ஷிப் லைவ்ன்ற பேரில் சூப்பர் தேங்க்ஸு, சூப்பர் சேட்டு, இப்போ புதுசாக வேறு கிஃப்ட்டுன்னு வந்திருக்குங்க. நமக்கு அந்த கிஃப்ட்டுனா என்னன்னே தெரியாது. நமக்கு மெயில் வேறு வருது. கிஃப்ட்டு உங்களுக்கு எத்தனாம் தேதிக்குள்ளே முடிய போகுது, இல்லாட்டி என்னமோ பயமுறுத்துகிற மாதிரி நிறைய பேர் கேட்டாங்க. நானும் 2 நாள் கிஃப்ட்டு போட்டேன். எனக்கு மனசாட்சி இடம் கொடுக்கல. இது என்னடா இது, நம்ம ஒரு லைவ் போட்டு நம்ம சம்பாதிக்கிறதுக்காக அடுத்தவிட்ட போய் கிஃப்ட்டு கேட்குறதா ஆச்சே, அசிங்கமாக இருக்கேன். 2 நாள் போட்டேன். நானுங்க இந்த கிஃப்ட்டு என்னமோ சொல்லுது, யூடியூப்பே கேட்க சொல்லுது. அந்த மெயில் வந்திருக்குன்னு எனக்கு நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. நான் யூடியூப் சொல்லி கொடுக்குறேன் இல்லையா, கற்றுக் கொடுக்குறேன்ல. இந்த மாதிரி எனக்கு ஏதோ போனஸ் வந்திருக்குதுக்கா, யூடியூப்லேருந்து எனக்கு போனஸ் வேணும்னா நீங்கள் லைவ் போடுங்க, கிஃப்ட்டு கேளுங்கன்னு யூடியூப்பே சொல்லுது. இந்த மாதிரி இருக்குது. யூடியூப் வந்து உங்களை தப்பான வழியில் போக சொல்லலை, கிஃப்ட்டு கேளுங்கன்னு அது சொல்லுது. அது எதுக்கான காரணம், அது என்ன காரணம்? சூப்பர் சேட்டு, சூப்பர் ஸ்டிக்கரு, மெம்பர்ஷிப்பு, கிஃப்ட்டு, இதில் நீங்கள் பொதுமக்கள் நீங்கள் எவ்வளோ பணம் போடுறீங்களோ அதில் யூடியூப்புக்கு பாதி போயிடும், பாதி தான் இந்த சேனல் வச்சு நடத்துகிறவங்களுக்கு வரும். இப்போ நான் பேசி இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் வந்து நீங்கள் சூப்பர் தேங்க்ஸோ சூப்பர் ஸ்டிக்கரோ ஏதோ ஒன்று, ஸ்டிக்கர் கிடையாது, சூப்பர் தேங்க்ஸ் மட்டும்தான் இருக்கும் நார்மல் வீடியோவில். இதில் இப்போ நீங்கள் இப்போ ஒரு 200 போடுறீங்க அப்படின்னா 100 யூடியூப்க்கு, 100 வந்து என் அக்கௌண்ட்டில் ஏறும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. யாருமே சூப்பர் தேங்க்ஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு உதவி செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கை இல்லாமல் கால் இல்லாமல் எத்தனையோ பேர் ரோட்டில் கஷ்டப்படுறாங்க, சாப்பாடு இல்லாமல் வீட்டில் பெற்றதுக்கு விரட்டி விட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உதவி செய்யுங்க. பிள்ளை இல்லாமல் பிள்ளைகளை விட்டுட்டு தாய்மார்கள் ரோட்டில் இருக்காங்க, தாய் இல்லாத குழந்தைங்க காப்பகத்தில் இருக்குது, அவங்களுக்கு போய் உதவி செய்யுங்க. ஏன் இப்படி பெண்கள் இவங்க சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் வந்து உதவி செய்யணுமா? நான் வந்து எல்லா பெண்களையும் சொல்ல வரலங்க. எவ்வளோ பெண்கள், கஷ்டப்படுற பெண்கள் வந்து யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோ போட்டுலாம் சம்பாதிக்காங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, போன மாதம் ஒரு அக்காவுக்கு சேனல் ஆரம்பித்து கொடுத்தேன். அவங்க வந்து ஏற்காடில் இருக்காங்க, மலைவாழ் பகுதியில் உள்ளவங்க. நான் சேனல் ஆரம்பித்து கொடுத்த ஒரே மாதத்தில் அவங்களுக்கு நீங்கள் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ண சொல்லி வந்துருச்சு. அவங்களுக்கு சேனல் ஆரம்பித்து கொடுத்தேன். 1000 ரூபா எடிட்டிங் எல்லாமே நான் கற்றுக் கொடுத்தேன். 2000 ரூபா வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு எடிட்டிங் எல்லாமே கற்றுக் கொடுத்தேன். ஒரே மாதத்தில் எப்படி மானிட்டைசேஷன் ஆச்சு அப்படின்ட்டு சேனல் லிங்க் அனுப்பிவிட்டாங்க எனக்கு. அந்த அப்ளைன்னு வந்திருக்குது என்னமோக்கான்ட்டு அனுப்பிவிட்டாங்க. அவங்க சேனலுக்குள்ளே போய் பார்க்குறேன், மலையில் ஒரே ஒரு வீடு இருக்குதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. மலைப்பகுதியில் வாழ்கிறத பற்றி அவங்க கஷ்டத்தை வீடியோ போட்டிருக்காங்க. பார்த்தா 2 வீடியோவில் மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்துருச்சுங்க. அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க இங்கெல்லாம் ஈஸியாக முன்னேறி வர்றதுக்கு எவ்வளவோ வழிகள் இருக்குது. இந்த லைவுக்குள்ளே வந்துக்கிட்டு மெம்பர்ஷிப் லைவ் போட்டுக்கிட்டு கொஞ்சம் நஞ்ச அராஜகமாக நடக்குது. இதை நான் சொன்னதுக்கு எனக்கு மிரட்டல் வேறு வந்துருச்சு.
அதுலேருந்து நம்ம கொஞ்சம் வேற ஜர்க் அடிச்சிருச்ச மாதிரி போயிருச்சு. என்ன செய்யறது? இந்த சேனலுக்கு வரல, அட்டகாச குடும்பத்துக்கு வரல, தர்ம் சுந்தர் ஃபேமிலியில் வந்து நான் இதை பற்றி போட்டிருந்தேன். அதுக்கு வந்த மிரட்டல் எனக்கு, உன் சேனலையே இல்லாமல் ஆக்கிடுவேன், உன் சேனலுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துருவேன் இப்படிலாம் சொன்னாங்க. அதனால் தயவு செஞ்சு இப்போ மிரட்டுறவங்களுக்கெல்லாம் ஆப்பு வைக்கிற மாதிரி வந்துருச்சு. ஆப்பு கண்ணுக்கு தெரியாதுடி இப்படி வருங்க, அது மாதிரி வந்துருச்சு. உண்மையிலே இதனால் நிறைய பெண்களுக்கு கஷ்டங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிரச்சனை. ஒன்று, இந்த மாதிரி மெம்பர்ஷிப் போடுறவங்களால நார்மலாக லைவ் சாதாரணமாக பேசி லைவ் போடுற பொம்பளைகிட்டே வந்து தப்பாக பேசுகிறாங்க. என்ன சொல்கிறீங்க? அதுக்கு பாவம் பயந்துக்கிட்டு லைவை கட் பண்ணி ஒன்று ஓடி போயிடுதுங்க. ஒன்று பாவம் நம்மளை மாதிரி தைரியமாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அவங்க வீட்டில் பிரச்சனை வருது. ஏண்டி எவன் வேணா என்னென்னமோ பேசுகிறான், எதுக்குடி உனக்கு இந்த வேலைன்னா புருஷ முண்டாட்டிக்குள்ளே சண்டை வந்து குடும்பமே வீணாக போயிடுது. எங்கேயோ யாரோ ஒருத்தர் பண்ணுற தப்புனால இன்னும் உங்களுக்கு மனசில் ஒரு 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 கேள்வி இருக்கலாம். ஏன் யூடியூப்பு பிள்ளைகளை லைவில் தெரியாமல் காமிச்சா லைவை கட் பண்ணி விடுது, மானிட்டேஷன் கட் பண்ணி விடுது, ஏதோ பாட்டை தெரியாமல் எடுத்தா ஸ்ட்ரைக் கொடுக்குது, ஏன் இந்த பெண்கள் இப்படிலாம் பண்ணுறாங்களே, ஏன் இவங்களை யூடியூப் எதுவுமே பண்ணுறதில்ல? ஒரு 2 காரணம். ஒன்று, இவங்க அறகுறையாக ஆபாசம் காட்டுறது யூடியூப்னால கண்டுபிடிக்க முடியாது. புரியுதுங்களா? இந்த பேச்சை வந்து யூடியூப்னால கண்டுபிடிக்க முடியாது. ரோபோ தான். சில கொச்சை சொற்களை மட்டும்தான் யூடியூப் வந்து கண்டுபிடிக்கும். இந்த மாதிரி இவங்க அறகுறை ஆபாசத்தை யூடியூப்பால் தடுக்க முடியாது. அதுக்கு யாரோ ரிப்போர்ட் அடித்தாலும் ஸ்ட்ரைக் பண்ணாலும் யூடியூப் கண்டுக்கிறாரு. ஏன்னா அவங்க போடுற மெம்பர்ஷிப் இதில் நிறைய லெவல்கள்லாம் இருக்குது. அந்த லெவல்களை சொன்னாலும் நமக்கு சாயமாக வாயில் சனியும் சடை போடணும். இதுக்கு நம்ம யார் லைவ் பேரையும் சொல்லிக்கிட்டு யார் பேரையும் சொல்லாமல் விஷயத்த சொல்லலாம், தப்பு இல்லை. இது பொதுவான விஷயம். யார் வேணால் தப்பை வந்து தட்டி கேட்கலாம். அதை பேரை சொன்னால் தானே தப்புன்னு கொண்டுட்டு வராங்க. பேரை சொல்லாமல் நானாக சொல்கிறேன். ஒவ்வொரு லெவலுக்கும் ஒவ்வொரு அமௌண்ட்டு, 6000, 7000, 8000, 12000. அவன் 12000 போட்டு ஒருத்தன் சம்பளம் எவ்வளோ இருக்கும்? ஒருத்தன் 30,000 40,000 சம்பளம் வாங்குறான்னு வச்சுக்கோங்க. இவங்க போடுற லைவில் வந்து 12,000 ரூபா ஒருத்தன் போடுறான் அப்படின்னா, அந்த 12,000த்தில் 6,000 ரூபா யூடியூப்புக்கு போகுது. இப்போ தெரியுதா யூடியூப் ஏன் கம்முன்னு இருக்குது அப்படின்ட்டு? 6,000 ரூபா யூடியூப்புக்கு, 6,000 ரூபா இவங்க லைவ் போடுறவங்களுக்கு போயிருதா? அப்போ 6,000 ரூபா யூடியூப் உட்காந்த இடத்துல சம்பாதிக்குதா? அப்போ யூடியூப்புக்கு சம்பளம் தானே. அதனால அவன் விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம நாட்டுக்குள்ளே தான் இது அதிகமாக இருக்குதே தவிர மற்ற நாடுகள்லாம் இந்தளவுக்கு ரொம்ப இந்த அளவுக்கு நான் பார்க்கலங்க. நம்ம நாட்டுக்குள்ளே ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுக்கு ஏதாச்சும் கண்டிப்பாக ஒரு தடை போடணும். யூடியூப்பே பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இது மூலியமாக ஒரு டீசெண்டான வீட்டு பெண்கள் இதை நம்பி எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது. அவங்க குடும்பங்கள்லாம் என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? எனக்கெல்லாம் வயிற்றுல புளியை கரைக்குது. ஐயோ, லோன் வாங்கி வச்சுருக்கோம், கடனை வாங்கி வச்சுருக்கோம், யூடியூப்பை பேன் பண்ணி விட்டாங்கன்னா போச்சு, நம்ம குடும்பமே கஷ்டம் அனுபவிக்கணுங்க. எனக்கு வேறு வேலையும் தெரியாது. இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் என்ன வேலைக்கு போவேன்? அப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வேலைகளுக்கு போக வேண்டியதாக, வேறு என்ன செய்கிறது? அதனால் தயவு செஞ்சு பெண்களே, தயவு செஞ்சு இந்த மாதிரி செய்யாதீங்க. சொன்னாலும் கேட்க போகிறாங்களா? திருந்த போகிறாங்களா? திருந்த மாட்டாங்க. யாராவது நினச்சிங்கன்னா விஜய் ஐயாவுக்கு, முதல்வருக்கு இதை சென்ட் பண்ணி விடுங்க. இல்லை இந்த பெண்கள் நல ஆணையத்துக்காக இந்த மாதிரி லைவுகள் வந்து அவங்க மேலே நீங்களே புகார் அளிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்கன்ட்டு நேற்று வந்த பசங்க நேற்று நியூஸில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஒரு 6,000 ரூபா போட்டு மெம்பர்ஷிப் சேர்றான்னு வச்சுக்கோங்க, அவன் சம்பளம் 20,000 30,000 இருக்கும். அதே இது 2 மாதம் 3 மாதம் போடுவான். 4வது மாதம் அவன் கையில் காசு இல்லைன்னா அவன் என்ன செய்வான்? நேற்று நியூஸில் கேட்டது, அந்த பசங்க கேட்டது தான். காசு இல்லைன்னா என்ன செய்வான்? ரோட்டில் போகிற வர பெண்களுடைய தலை செயினியாக இருக்கிற வேலை பார்ப்பான். இதனால் பொதுமக்கள் கஷ்டப்படுவாங்க. யூடியூப்பில் இவங்களுடைய அக்கௌண்ட்டு, இன்ஸ்டாகிராம் இவங்களுடைய அக்கௌண்ட்டை பேன் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறாங்களே தவிர யூடியூப்பை பேன் பண்ண சொல்லலை. பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. இந்த மாதிரி லைவ் வந்தால் ஸ்கிப் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க. அறகுற ஆபாசங்களை ஒன்றுமே செய்ய முடியாது யூடியூப்பில். அவங்களா பார்த்து திருந்தினாதான் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. கவர்மெண்ட்டு தான் நான் ஆக்ஷன் எடுக்கணும். பாய். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். யூடியூப்பில் சந்தேகங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் நம்பர் கொடுக்குறேன், கேட்டுக்கோங்க. பாய்.